அதாவது அயனாவரம் பணிமனையிலேருந்து 23C பஸ்ஸு போதும். உங்களுக்கு பெசநகர் போகிற பஸ்ஸு தெரியும். அங்கே அயனாவரம் பணிமனையில் வந்து ஏற்கனவே போயிருக்கிற பஸ்ஸெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கா பொதுமக்கள் தரப்புலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் சொன்னாங்க. நாங்கள் போய் விசாரிக்கும்போது பார்த்தோன்னா, அங்கே வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து பேருந்து வந்து இயக்காமல் இருப்பதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் வந்து பொதுமக்களிடம் வந்து கையெழுத்து வாங்கி அயனாவரம் பணிமனையினுடைய பொறுப்பான அந்த அதிகாரிட்ட போய் மனு கொடுத்தோம். ஏன் நீங்கள் வந்து இந்த பேருந்தெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கணும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு போதுமான வந்து ஓட்டுநர் இல்லை, எனவே வந்து சில பேருந்துகளை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்புறம் வில்லிவாக்கம் டெப்போவில் போய் பார்த்தா அதே மாதிரி பஸ் ஓடலை. அப்புறம் சென்னை முழுக்க விசாரித்த போது சென்னையில் இருக்கிற பல்வேறு பணிமனைகள் பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து இயக்கக்கூடிய பேருந்துகளை வந்து கிட்டத்தட்ட சுமார் 233 பேருந்துகள் வந்து இயக்காமல் நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை பேருந்துகள் நிறுத்தப்படுதுன்னு தெரிய வந்தது. எனவே இது குறித்து என்னென்னா மேலாண்மை இயக்குனர், நம்முடைய போக்குவரத்து மேலாண்மை இயக்குனரை வந்து நேரடியாக சந்தித்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி நான் மனு அளித்தேன். மனு அளிக்கும்போது என்னென்னா, அவர் வந்து அப்போ தான் அதிகாரியாக பொறுப்பேற்று சில தினங்கள் இருந்தது. அவருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு இணை இயக்குனர்னு உட்கார்ந்தார். அப்போ நான் கேட்கக்கூடிய மனுக்கள் விஷயங்கள் பற்றி அந்த அதிகாரிட்ட கேட்கும்போது, ஆமாம் சார், பஸ்ஸு ஓடல சார், சரி பண்ணுறோம் சார்னாரு. அப்புறம் 100 மகளிர் உரிமை பேருந்து எப்படிங்க நிறுத்துனீங்க அப்படின்னா, ஏன் நிறுத்தினு தெரியல, நான் வந்து விசாரிக்கிறேன்னாரு. அப்போ நம்ம உடனடியாக அந்த விசாரித்து நிறுத்தப்பட்ட பேருந்து இயக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸை நிறுத்துறீங்கன்னா ஒயிட் போர்டு பஸ்ஸுக்காக காத்துட்ருக்காங்க மக்கள் வந்து 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் காத்துட்ருக்க முடியுமா? எந்தெந்த நேரத்தில் பஸ்ஸு வருதுன்றத நீங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறீங்க. பஸ்ஸை வந்து இயக்க முடியலன்னா அதற்கான காரணத்தையும் மக்களுக்கு அந்தந்த பணிமனைகளில் தெரிவிக்கணுன்றத எழுத்துப்பூர்வமாக நம்ம வந்து மனுவாக அளித்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியல. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் அந்த போக்குவரத்துறையிலேருந்து ஃபேக்ட் செக்கிங் ரிப்போர்ட் அடிப்படையில் ஒரு தகவல் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த அவங்க ஃபேக்ட் செக்கிங்கே வந்து ஃபேக்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தினசரி 3233 பேருந்துகள் இயக்கப்படுதுன்னா 625 அந்த தனியார் பேருந்துகள் எலக்ட்ரிக் பேருந்தும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3858 பேருந்துகள் தினசரி இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் வந்து ஒரு 1812 பேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் உரிமை பேருந்துகள். இந்த பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 3858 பேருந்துகளும் முறையாக அனைத்து நாட்டிலும் இயக்கப்படவில்லை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த எல்லா பஸ்ஸும் இயக்குறாங்க. மீதி செவ்வாய் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா முழுமையாக இந்த பேருந்துகள் வந்து இயக்கப்படாமல் இருக்கிறது. இன்று வரைக்கும் அது வந்து அந்த பிரச்சனை இருக்குது. இயல்பாகவே நீங்கள் வந்து சென்னை மாநகரத்தில் வந்து போக்குவரத்து வந்து வசதிக்கு வந்து பொது போக்குவரத்தை விட நம்முடைய மாநகர பேருந்து முக்கியமாக இருக்குது. பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஆட்டோவில் போவாங்க, கேப் போட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாடா மேஜிக், ஷேர் ஆட்டோ அதில் போயிடுவாங்க. இது எதுலேயும் போக முடியாமல் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் தான் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க. பெண்கள், ஏழை உழைப்பாளி மக்கள், அதே மாதிரி வந்து மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து என்பது இருக்கின்றது. எனவே இந்த பொது போக்குவரத்து என்பது மிக மிக அத்தியாவசியமானது. கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வசதியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இவங்க வந்து அரசாங்கம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 9:10க்கு ஒரு பஸ்ஸு, 9:25க்கு ஒரு பஸ்ஸு, இப்படின்னு வரிசையாக போட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 9 மணிக்கு ஒரு பஸ்ஸை விடுறாங்க, 9:15, 9:25 பஸ்ஸை நிறுத்துகிறாங்க, அப்புறம் ஒரு பஸ்ஸை விடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து பல மணி நேரங்கள் போக்குவரத்துக்காகவே காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்குது. அப்போ அவங்க நேரம் விரயமாகுது, அவங்களுடைய அலுவல் பணி விரயமாகுது, ஒரு மக்களுடைய நேரம் விரயமாகுது, திரும்பி கொடுக்கவே முடியாது. அப்போ இந்த நேரம் விரயமாகிற மக்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேலையை வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து போக்குவரத்துறை இது மூலயமா செயல்படுத்திட்டு இருக்காங்க.